ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா கொரில்லாவோட 450, அதாவது ராயல் என்ஃபீல்ட் பிராண்டில் இருக்கக்கூடிய கொரில்லா 450 பைக் தான் இருக்குது. ஸோ வண்டியோட லுக்ஸ் அண்ட் அவுட் லுக்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ ரொம்பவே சின்னதாக, ரொம்பவே காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஹிமாலயன் ஒரு மாதிரி பெரிய பைக்காக இருக்குது, உங்களுக்கு அந்த பைக் பிடிக்கல, ஸோ அதே மாதிரி ஒரு இன்ஜின் வந்து நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். இது ஒரு ரெட்ரோ க்ரூசர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லுக்ஸும் சரி, வண்டியோட ரைடபிள் குவாலிட்டியும் சரி சூப்பராக இருக்குது. அட் த சேம் டைம் சீட்டோட குஷனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக ரைடருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் 11 லிட்டர் தான் டேங்க் கெப்பாசிட்டி, ரொம்பவே சின்ன டேங்க் தான். அது ஒன்று தான் நான் ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். மற்றபடி கன்சோல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஎஃப்டி கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொரில்லா அப்படிங்கிற அந்த ஒரு கன்சோல் டிசைன் வந்து வருது. இல்லை ஹிமாலயன் இருக்க அதே கன்சோல் தான். இதில் 2 வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டிஎஃப்டி மாடல், நான் டிஎஃப்டி மாடல். ஸோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா ஸ்மூத்தான ஒரு இன்ஜினுங்க, சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு.